ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 21/7/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நல்ல முயற்சி செஞ்சு நல்ல முறையில் தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு அசுர செயலும் குணமும் உங்ககிட்ட இருக்கவே கூடாது. ஸோ இதில் கவனம் கொடுக்கணும் இல்லையா? தாரணை, தெய்வீக குண தாரணையில் கவனம் கொடுக்க சொல்கிறாரு. கேள்வி: எந்த அசுர குணம் உங்கள் அலங்காரத்தை கெடுத்துடுது? இல்லை, தெய்வீக குணங்கள்னால நம்ம அலங்காரம் பண்ணுறோம், பாபா பண்ண வைக்கிறார் நம்மளை. ஸோ அதை அலங்கோலப்படுத்தக்கூடிய அசுர குணம் எது தெரியுமா? உங்களுக்குள்ளே சண்டை போடுறது, கோபப்படுறது, சென்டரில் இரைச்சல் ஏற்படுத்துறது, சத்தம் போட்டுட்டு இருக்கிறது, அல்லது ஒழுங்கினமாக நடந்துக்கிறது, துக்கம் கொடுக்கறது, இது எல்லாம் அசுர குணங்கள். இதுதான் உங்கள் அலங்காரத்தை கெடுத்துடுது. இல்லை, தேவதைகள்னால அமைதியாக இருக்கணும், அதான் தேவதைகள். நீங்கள் இந்த ராகவேந்திரர் படம், இயேசு படம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பேசும்போது அவ்வளோ அமைதியாக பேசுவாங்க. அப்போ அவர்களை எல்லாம் விட நம்ம ரொம்ப உயர்ந்தவர்கள் தேவதைகள், அவர்களை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள். இப்போ நீங்கள் எவ்வளோ அமைதியாக அன்பாக பேசணும். நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னா உங்கள் அலங்காரத்தை கெடுத்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ பாபாவுடையவராக ஆன பிறகும் அசுர குணத்தை நீங்கள் தியாகம் பண்ணலை, தவறான காரியத்தை தான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படும்ன்றார். அப்போ நிறைய பாவக்கணக்கு மேலே பாவக்கணக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாபாவோட தர்மராஜும் இருக்கிறார் இல்லையா? தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ பாபா குழந்தை ஆகலைனாலே அசுர குணம் இருந்தால் தண்டனை உண்டு. பாபா குழந்தை ஆகியும் அசுர குணத்தை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா பயங்கர நஷ்டம் ஏற்படும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பாடல்: கள்ளங்கபடமற்றவர் விசித்திரமானவர் நம்ம பாபா. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அப்படின்னு ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? ஆத்மாக்கள் பரமாத்மாவை தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் தெய்வீக பார்வையினால தான் எங்களை பார்க்குறீங்கன்னு மனிதர்கள் பாடுறாங்க இல்லையா? அவர் எல்லைக்குட்பட்ட மனிதர்களை பார்க்க மாட்டார், முக்காலத்தையும் பார்ப்பார். இந்த குழந்தை ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்றதையும் சேர்த்து பார்ப்பார், எதிர்காலத்தில் என்ன ஆக போகுது அதையும் வச்சு தான் பார்ப்பார். அப்படி தான் நம்மையும் பார்க்க சொல்கிறார். ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆத்மா தான் உடல் மூலமாக படிச்சுட்டு இருக்குது இல்லை? ஸோ எப்போவுமே முரளி ஸ்டார்டிங்கில் அந்த ஆத்மா நான்ற உணர்வில் எடுத்துகிட்டு வருவார் பாபா. அதான் சொல்கிறார், ஆத்மா தான் படிக்குது, ஞாபகம் இருக்குதா? அதனால தான் ஆத்மான்ற உணர்வில் உட்கார்ந்து முரளி கேளுங்கன்னுவார். ஸோ எல்லா காரியத்தையும் இந்த உடல் மூலமாக ஆத்மா தான் பண்ணுது. உடம்பு அழியக்கூடியது. அந்த அழியக்கூடிய உடம்பில் அழிவற்ற ஆத்மா பிரவேசித்து நடிக்குது இல்லையா? அப்போ அழியக்கூடிய உடம்பு மேலே ஏன் கவனம் வைக்கிறீங்க? அது ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி, அதை கட்டிட்டு வேறு ட்ரெஸ் எடுக்கும். ஆனால் நடிக்கிறது ஆத்மா, அதில் தான் கவனம் இருக்கணும். ஆத்மாவில் தான் எல்லா நடிப்பும் பதிவாகி இருக்குது. 84 பிறவிகளுடைய நடிப்பும் ஆத்மாவில் தான் பதிவாகி இருக்குது. ஸோ அதனால் முதல்ல அப்போ இது எல்லாமே ஆத்மா இல்லை, ஆத்மா தான் நடிக்குது, ஆத்மாவில் தான் 84 பிறவி பதிவாகி இருக்குது. ஸோ எல்லாமே நான் ஆத்மா. இப்போ ஆத்மா உணர்வில் இருந்தால் இதெல்லாம் இருக்கணும். ஸோ போன ஜென்மத்தில் நான் என்ன நடிச்சிருப்பேன், 84 பிறவியாக என்னென்ன நடிச்சிருப்பேன், அதேமாதிரி ஒவ்வொருத்தரையுமே இல்லை. இப்போ மோசமானவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் நல்லவர்களாக இருந்திருப்பாங்க. இப்போ நல்லவர்களாக இருக்கலாம், போக போக அவங்களும் தம பிரதானம் ஆயிடுவாங்க. ஸோ முதல்ல உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பாபா சர்வசக்திவான் இல்லையா? அவர்கிட்ட இருந்து நமக்கு சக்தி கிடைக்கிது. எப்படி? நினைவுனால். அவரை நினைக்க தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள் நமக்குள்ளே நிரம்புது. அதன் மூலமாக தான் நம்ம தூய்மையாகவும் ஆகிறோம். பாபா
இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி நமக்கு கொடுக்குறார். 2500 வருடத்துக்கு நம்ம ராஜ்யத்தில் எந்த விதமான கலகமும் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு மகா சக்தியை நிரப்புறார். ஸோ அப்போ அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கணும். கஷ்டமாக மனிதர்கள் அந்த சயின்ஸோடைய கர்வத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் அழிவுக்காகத்தான். அவங்களுடைய புத்தியே அழிவுக்கானது தான். ஆனால் உங்களுடைய புத்தி அழிவற்ற பதவியை அடைவதற்காக. இங்கே பொறுத்துக்கிறது, தியாகம் பண்ணுறது எல்லாமே ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தை அடையிறதுக்காக. அதனால தான் அதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படணும். உங்களை மற்றவங்க நிந்தனை பண்ணால் நீங்கள் சந்தோஷப்படணும்னு பைபிளில் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு பாபா சக்தியும் கொடுக்குறார். பாபா நினைவிலே இருக்கணும், அவருக்கு சமமாக இருக்கணுன்ற திட எண்ணம் இருக்கணும். நேற்று சொன்ன மாதிரி இதன் மூலமாக தான் நீங்கள் உலக ராஜ்யத்தையே அடையிறீங்க. அங்கே ஒன்றும் இங்கே மாதிரி பிரஜைகளின் ஆட்சி நடக்காது. மக்களுக்காக. இதோடைய அர்த்தம் என்ன? பிரஜைகளை ஆள்றாங்கன்னு ஆயிடுது. பிரஜைகள் முடிவு பண்ணுறாங்க இல்லையா? பாபா ஒரு அந்த குதா தோஸ்த் கதை சொல்லுவார் இல்லையா, கடவுளின் நண்பன். ராஜா ஒரு வருஷம் இருப்பார், அதுக்கப்புறம் அவரை துரத்திடுவாங்க. எதை சொல்கிறார்? மக்களாட்சியை சொல்கிறார். 5 வருஷம் இருப்பாங்க, துரத்திடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ராஜ்யத்தை உருவாக்குறீங்க இல்லை? மக்கள் துரத்துறாங்கன்னா அது மக்களாட்சி தானே இல்லையா? ஸோ இந்த பிரச்சனை அங்கே இருக்காது. பிரஜைகள் ராஜ்யம் செஞ்சால் என்ன ஆகுன்றதை உலகத்தில் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அங்கே ராஜா ராணிகளுடைய ராஜ்யம்தான் இருக்கும். ஸோ உயர்ந்த ராஜாக்களாக இருப்பீங்க. ஏன்னா உங்களை உருவாக்குறது உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அதனால தான் அவரை நினைத்து அவருக்கு சமமாக ஆகுறீங்க. லக்ஷ்மி நாராயணன் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தால் அவருக்கு கோயில் கட்டி பூஜை பண்ணுறாங்க. ஆனாலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ அவர்களை உருவாக்கிய பகவான் தான். மற்றபடி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த லக்ஷ்மி நாராயணன் அதிபதியாக இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ அவர்களுக்கு அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த உலக ராஜ்ய பதவி எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குது. ஸோ அந்த விஷயம் இப்போ தான் நமக்கு தெரியுது. அந்த தந்தை நமக்கு கிடைச்சிட்டார். ஸோ அந்த தந்தை கிடச்சிட்டாலே ராஜ்யம் கன்ஃபார்ம். இல்லை லௌகீக தந்தை சொத்து உங்கள் மேலே எழுதி வைப்பாரான்றது டவுட்டு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இல்லை உங்கள் மனசைத்தான் பாபா பார்க்குறார். இல்லை உங்கள் மனம் பரிசுத்தமாக இருந்தால், உண்மையாக இருந்தால் பிரபு திருப்தி அடைந்து முழு ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும், எவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கிது, அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட வந்து ஏதாவது கிடைச்சா அவங்கள நினைப்பாங்க தானே நன்றியோட. உலக ராஜ்யத்தையே கொடுக்குறார். 5000 வருடத்தை நம்ம வாழ்க்கையை பிச்சை போடுறாரு பாபா. அப்போ எப்படி அவர் காலடியிலே கிடக்கணும், அவருக்கு அடிமையாக இருக்கணும், அவர் சொல்கிறத சிரமேற்கொண்டு நடக்கணும். ஸோ கன்னியர்களுக்கு கணவன் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது. கணவனுக்காக தன் உயிரையே கொடுக்குறாங்க. கணவன் இறந்துட்டா தன்னுடைய அழகையே அழிச்சிக்கிறாங்க இல்லையா? மொட்டை அடிச்சிக்கிறாங்க, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க, நகை பூ பொட்டு எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது இவரோ கணவருக்கெல்லாம் கணவர் நம்ம சிவபாபா. நீங்கள் உயர்ந்த பதவியை அடையணுன்றதுக்காகத்தான் உங்களுக்கு எவ்வளவு தெய்வீக குணங்களின் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் இல்லையா? இந்த ஸ்தூல அலங்காரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சூக்ஷ்ம அலங்காரத்தில் அனைவரையும் விட உயர்ந்தவர்களாக நம்ம மாறிட்டு இருக்கிறோம். இல்லை லக்ஷ்மி என்ன தான் அழகாக இருந்தாலும் சரஸ்வதியும் ஈக்குவலாக அழகாக இருக்கிறாங்கல்ல, எந்த அலங்காரமும் இல்லாமல். ஏன்னா அந்த தெய்வீக குணம். ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்கணும். அப்படிப்பட்டவர் எனக்கு கணவராக கிடைச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. அவருக்காக உயிரையும் கொடுக்க வேண்டாமா? இங்கே உயிரை கொடுக்க சொல்லலை, என்னதுன்ற உணர்வை இங்கே இருக்கிற எல்லாத்துலேருந்து இன்றைக்கி ஒரு சிவ தந்தை மட்டுமே என்னுடையவர்னு வாழணும். நீங்கள் இங்கே
தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு துரோகம் நடக்கலாம், துக்கம் கொடுக்கலாம், அவர்கள்கிட்டையும் தெய்வீக குணத்தை தான் வெளிப்படுத்தணும். ஏன்? நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். அது மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். இதுவரையும் கூட பலரோடு நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, கோபப்படுறீங்க, சென்டரில் நிறைய கூச்சல் குழப்பத்தை உருவாக்குறீங்க, ஒழுங்கீனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா அசுர குணங்கள் தானே இருக்குது. எவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது உங்கள் மேலேன்னு பாபாவுக்கு தெரியும். அதுலேயும் காமம் மிகப்பெரிய எதிரி. அப்போ கோபமும் குறைஞ்சது கிடையாது தானே இல்லையா? ஸோ இவர் மேலே அன்பு அப்படின்னு கோபம் வருது. என்ன பாபா இவர் மேலே மட்டும் அன்பு வைக்கிறாரு, இவரை மட்டும் முன்னுக்கு வைக்கிறாரு, ஏன் என் மேலே அன்பு வைக்கலை, இப்படியெல்லாம் கோபம் வருது. அந்த விஷயத்தை இவர்கிட்ட மட்டும் கேட்குறாரு, ஏன் என்கிட்ட கேட்ட நான் சொல்ல மாட்டேன்னா? ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்களை சந்தேக புத்தி உடையவர்கள் தான் சொல்ல முடியும். நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் தானே கேட்க முடியும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர். நீங்கள் பாபா அன்பில் இருங்க. பாபா எது பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். அப்படின்னா அமைதியாக, இனிமையாக, ஆனந்தமாக இருக்கணும். ஏன்னா இங்கே ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. நமக்குள்ளே அந்த கோபம் பொறாமை வரும்போதெல்லாம் பதவி குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்றதை புரிஞ்சிக்கணும். ஸோ பாபா என்கிட்ட கேட்டாலும் கேட்காட்டினாலும் அவர் இதயத்தில் நான் தான் இருக்கிறேன். இல்லை ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா, புதுசாக வீட்டுக்கு ஒரு குழந்தை வருதுன்னா அந்த குழந்தைய ரொம்ப புகழ்வாங்க. அப்படின்னா தன் குழந்தைய மட்டமாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. தன் குழந்தை தான் எப்போவுமே இல்லையா? ஸோ அவங்கள முன்னேற்றத்துக்காக புதுசாக வந்திருக்குதே, அதே தான் பாபாவும் பண்ணுறார். இப்போ புது குழந்தைங்களை பாபா புகழும்போது பழையவர்களுக்கு அந்த துக்கம் வந்துடக்கூடாது இல்லையா? பழையவர்களை புகழறதுனால புதியவர்களுக்கும் துக்கம் வந்துடக்கூடாது. அப்படி துக்கம் வருது, சந்தேகம் வருது, கோபம் வருதுன்னா என்ன பதவி அடைவீங்க? பதவியில் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ வேலைக்காரர்கள், வெட்டியான்கள் எல்லோரும் இருப்பாங்க சொர்க்கத்துலேயும். ஸோ அந்த மாதிரி பணிவிடை செய்கிறவங்க கூட நல்ல நல்ல கட்டிடங்களில் வசிக்கிறாங்க. ஒரு சிலர் எங்கேயோ இருக்கிறாங்க இல்லையா? ஸோ சொர்க்கத்தில் ராஜா ராணிக்கு பணிவிடை செய்கிறவங்க அவங்களுக்கு ஈக்குவலான அனைத்தையும் அனுபவிப்பாங்க. பேரளவில் தான் அவங்க வேலைக்காரங்க இல்லையா? நல்ல பில்டிங்கில் இருப்பாங்க, அவங்க சாப்பிட்ற உணவே சாப்பிடுவாங்க. இப்போ எவ்வளோ சூப்பரானது. ஸோ அப்போ அந்த குணம் ஏதோ விதத்தில் குறைஞ்சிருச்சு, அதனால் பணிவிடைக்காரர்கள் ஆகிட்டாங்க. இன்னும் குறைஞ்சிச்சுன்னா வெளியில் பிரஜை, இன்னும் குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வேலைக்காரங்க, இன்னும் குறைஞ்சா அவங்களுக்கும் வேலைக்காரங்க. ஸோ அதனால் தனக்காக ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்கிறாங்க. தெய்வீக குணங்களை ஒவ்வொருத்தரும் தனக்காக கடைப்பிடிங்க. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. தேக உணர்வில் வந்தீங்கன்னா அசுர குணங்கள் தான் வெளிப்படும், அசுர செயல்கள் தான் செய்வீங்க. அப்போ அந்த செயல்கள் இன்னும் ஆழமாக உங்களுக்கு குணமாக பதியும். ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆத்ம உணர்வுடையவராகி நல்ல குணங்களை மட்டும்தான் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் உயர்ந்த பதவி அடைவீங்க. தெய்வீக குணங்களை கடைப்பிடித்து யாருக்கும் துக்கம் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஸோ ஆத்ம உணர்விலிருந்து ஒருவர் ஆத்மான்னு பார்த்தீங்கனாலே தெய்வீக குணங்கள் தான் வெளிப்படுத்துவீங்க. ஸோ அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ யாருக்குமே துக்கம் கொடுக்காத அளவுக்கு தெய்வீக குணங்களை மட்டுமே கடைப்பிடிக்கணும். அந்த மாதிரி முயற்சி பண்ணணுன்ற. தெரிந்தோ தெரியாமலோ கூட யாருக்கும் துக்கம் கொடுத்துடக்கூடாது. யோசித்து பேசணும். எண்ணங்களை கூட துக்கம் கொடுக்காத எண்ணங்களையே நீங்கள் உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா தானாகவே வார்த்தைகளும் தெய்வீகமாகத்தான் இருக்கும். குழந்தைங்க, நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய பாபாவுடைய குழந்தைங்க. யாருக்குமே துக்கம் கொடுக்கவே கூடாது.
இல்லை, துக்கத்தை நீக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்களே துக்கத்தை கொடுக்கலாமா? தீயணைப்பு படையினரே தீ வைக்கலாமா? ஸோ துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கணும். ஒருத்தர் நம்ம மேலே கோபப்படுறாங்கனாலே அவங்க துக்கமாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணுமே தவிர அந்த நேரத்தில் இன்னும் நாம் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஜென்ரலாக என்ன ஆகிடும், அவங்க துக்கம் கொடுக்கும்போது அதை நீங்கள் வாங்கிக்குவீங்க. வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் துக்கம் அடைஞ்சு திருப்பி பல மடங்கு அவங்களுக்கு துக்கத்தை கொடுப்பீங்க. ஆனால் பாபா குழந்தை ஆயிட்டிங்கன்னா அந்த குணம் மாறணும் இல்லையா? அதனால் துக்கம் கொடுப்பவருக்கும் நீங்கள் சுகத்தை கொடுக்கணும். ஏன்னா சுகத்தை கொடுக்கவருடைய குழந்தை, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குறவருடைய குழந்தை நீங்கள். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் எப்படிப்பட்டவருக்கும் நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ மோசமானவராக கூட இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு சுகத்தை தான் கொடுக்கணும். ஸோ இது மைண்டில் ஆழமாக பதியணும். ஸோ அதிலும் குறிப்பாக சென்டர் நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட துக்கம் கொடுக்குற சமஸ்காரம் இருந்துச்சுன்னா பெரிய டிஸ்சர்வீஸ் ஆகிடும். இல்லை, நிறைய குழந்தைங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குற குணம் தான் அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து நம்மளும் இந்த மாதிரி மாறணும்னு மாற்றணும். உங்கள் குணத்தை பார்த்து நீங்களே துக்கம் கொடுக்குறீங்க, அந்த ஆத்மா புது குழந்தையாக இருக்கும் அல்லது பழசாக இருந்தாலும் கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். அப்போ நீங்கள் துக்கம் கொடுக்கும்போது அவங்க நம்பிக்கை சிறகுகளை, தைரியத்தின் சிறகுகளை உடைக்கிறீங்க. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சென்டர் நடத்துகிறவங்க, அப்படியே சென்டர் நடத்துகிறவங்க ரொம்ப டென்ஷன் பார்ட்டியாக இருந்தாலும் புதுசாக வர குழந்தைங்கிட்ட அவங்க அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்ப நல்லவங்க தான், அதை நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம தைரியம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய இடங்களில் எங்கெல்லாம் சங்கர் பார்ட்டி இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிற சென்டரில் இந்த மாதிரி நிமித்தமாக இருக்கிறவங்க பயங்கர டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு வசதியாக போச்சு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இடத்த தான் டார்கெட்டே பண்ணுவாங்க. இல்லை, எங்கே சென்டரில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குதோ அங்கே தானே அவங்களால ஈஸியாக அந்த கூட்டை கலைக்க முடியும். ஸோ அதனால் அதுக்கு நாம் இடம் தரக்கூடாது. பாபா சொல்கிறாரு, நிறைய பொறுப்பு இருக்குது குழந்தைகளை. உங்களுக்கு ஏதாவது தவறு பண்ணிங்கன்னா 100 மடங்கு தண்டனைன்னு வேறு பாபா சொல்கிறாரு இல்லையா? அதனால் தப்பு பண்ணலாமா? எதனால் தப்பு பண்ணுறீங்க? தேக உணர்வில் வர்றதுனால தான் நிறைய பாவம் பண்ணுறீங்க, நிறைய நஷ்டமும் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க. ஸோ ஏன்னா மற்றவர்களை திருத்துறதுக்கு நிமித்தம் நீங்கள் தான். சென்டரில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் அது அந்த பொறுப்பு இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஒரு 10 வருடம் 20 வருடமெல்லாம் பாபா குழந்தையாக இருந்துட்டு சென்டரில் இருக்கிறவங்க ஏதோ சொன்னாங்கன்னு கோச்சிட்டு போகிறது பெரிய அறியாமை. ஏன்னா 20 வருஷம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்கள விட சீனியர். அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கட்டும், 20 வருஷத்தில் ஃபுல் ஞானமும் வந்துடுமே. அப்போ நீங்கள் நம்ம மாற்றிக்கணும்ல. இல்லை, அவங்க அப்படி தான் குழந்தையாக பார்க்கணும், அவ்வளோதான். ஏன்னா மற்றவங்களை நம்ம குணத்தின் மூலமாக நம்ம மாற்றணும். நம்ம குணத்தை வெளிப்படுத்த பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படிப்பட்டவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணம் போகும் இல்லையா? அந்த கற்பூர வாசனை கண்டிப்பாக மற்றவர்கள் மனதை சந்தோஷப்படுத்தும் இல்லையா? அதே மாதிரி தான் தெய்வீக குணங்கள் கூட சந்தோஷப்படுத்தும். அதனால தான் நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற கவனம் ஒவ்வொரு காரியம் செய்யும்பொழுதும் இருக்கணும்னு பாபா சொல்கிறார். ஒருவேளை நீங்களே திருந்தலைன்னா மற்றவங்கள நீங்கள் எப்படி திருத்த முடியும்? அப்போ நிறைய நஷ்டம் ஏற்படுது இல்லையா? பாப்பா சென்டர்லேயே அப்படி டென்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. 10 பேருக்கு சொல்ல வேறு செய்வாங்க, இன்னும் நஷ்டமாயிடும். இது பாண்டவ அரசாங்கம் இல்லையா? இங்கே உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை இருக்கிறார், அவரோடவே தர்மராஜரும் இருக்கிறார். தர்மராஜர் மூலமாக நிறைய தண்டனை அடையிறாங்க. இந்த மாதிரி கர்மம் செஞ்சிட்டிங்கன்னா நிறைய நஷ்டம் ஏற்படுது. ஸோ இந்த பாண்டவ அரசாங்கத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையும் இருக்கார், அவர் கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். இல்லை, 2 பார்ட்டு. ஸோ தர்மராஜர் மூலமாக நிறைய தண்டனை கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கர்மம் செஞ்சிட்டிங்கன்னா நிறைய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கை இருக்கணும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப கவனம் கொடுக்கணும். இல்லை, இருப்பதிலேயே மிகப்பெரிய துக்கம் காமம்ன்றார், காமவாளை செலுத்துவது. ஸோ அதுலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஸோ கணக்குக்கு மேலே கணக்கை அதிகரிச்சிக்காதீங்க. பக்தி மார்க்கத்தில் கூட சொல்லுவாங்க, ஏன்டா என் பாவத்தை கொட்டிக்கிற அப்படின்னு அர்த்தம், இன்னும் பாவத்தை அதிகரிச்சிக்கிறேன்ட்டு. ஸோ பாபா கிட்ட முழு கணக்கும் இருக்குது. பக்தி மார்க்கத்தில் கூட பாவ கணக்கு இருக்குது இல்லை, அங்கேயே நிறைய பாவம் செஞ்சுருக்குறோம். இதில் ஸோ அதற்கேற்ற தண்டனை அங்கேயே கொடுக்கப்படுது இல்லையா. பக்தி மார்க்கத்திலே ஏழையாக பிறக்கிறாங்க, ஊனமாக பிறக்கிறாங்க, பலவிதமான நஷ்டம் ஏற்படுறதுனாலே பாவம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அங்கேயே தண்டனை கிடைக்குதுன்னா இங்கே கிடைக்காதா? ஸோ ஒரு கோபம் வந்துடுச்சு, ஒருத்தவங்க துக்கம் கொடுக்குறானோ உங்களை கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்கிறாங்க இல்லை. ஸோ தர்மராஜ் ரொம்ப கணக்கு எடுப்பார், என்னென்ன பாவ கணக்கு பண்ணியிருக்கிறீங்கன்னு பாபாவே சொல்கிறார். பிறகு அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். ஸோ பக்தி மார்க்கத்தில் கொஞ்சம்தான் அடி கிடைக்கும், அதுக்கே மக்களால் தாங்க முடியல. இங்கே நிறைய அடி வாங்க வேண்டி இருக்கிறதுன்றார். அப்போ யோசிச்சுப்பாங்க, இப்போ பாலஸ்தீன், உக்ரைன் அவங்களாம் பக்தி மார்க்கத்தில் தான் இருக்காங்க, அதுக்கே அவ்வளோ தண்டனை, யுத்தத்தில் சிக்கிறாங்க, இயற்கை சீற்றத்தில் சிக்கிறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் தண்டனைன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் சத்யுகத்தின் கர்ப்ப மாளிகைக்கு போகணும், கலியுகத்தின் கர்ப்ப சிறைக்கு வரக்கூடாது. ஏன்னா அங்கே கர்ப்ப மாளிகை தான் இருக்கும் சத்யுகத்தில். காரணம், அங்கே யாரும் எந்த பாவமும் செய்கிறது கிடையாது, அதனால் அங்கே கர்ப்பத்தில் தண்டனை கிடைக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி ராஜ்ய பாக்கியத்தை அடைய போகிறீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த பாவகர்மமும் செஞ்சிடக்கூடாது, பதவியையும் குறைச்சிக்கக்கூடாது, தர்மராஜர் முன்னாடி போய் நிற்கக்கூடாது, தண்டனை அடையக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய குழந்தைங்க அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குற டீச்சரை விட வேகமாக போகிறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஞானம் கொடுத்த டீச்சரை விட இவங்க அதிர்ஷ்டமுடையவர்களாக ஆகிடுறாங்க. முயற்சியின் மூலம் நல்ல சேவை செய்யலை அப்படின்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் வேலைக்காரர்கள் ஆகிடுவீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். ஜென்ம ஜென்மத்துக்கு, ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் கிடையாது, ஜென்ம ஜென்மமாக வேலைக்காரர்கள் ஆகிடுவீங்க சேவை செய்யலைன்னான்றார். துக்கம் கொடுத்தா இன்னும் வேறு பதவி குறையும், தண்டனை வேறு கிடைக்கும். பாபா நேரில் வந்த உடனே குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவராகி உட்காந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார், எச்சரிக்கைப்படுத்துகிறார். தேக உணர்வில் இல்லை தானே, அப்படி இருந்தாலும் டக்குன்னு ஆத்ம உணர்வுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆத்ம உணர்வுடையவராக ஆகிறதுக்கு நிறைய முயற்சி செய்யணும் குழந்தைகளே அப்படின்னு பாபா இந்த மகா வாக்கியத்தை சொல்கிறார். இல்லை டக்கு அதாவது ஆத்ம உணர்வில் நீங்கள் வர்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் ஆத்ம உணர்வுலேருந்து எப்போ போனீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, டக்குன்னு தேக உணர்வுக்கு போயிடும். ஸோ அதனால தான் நிறைய முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி? கவனம். ஆத்ம உணர்விலே தான் இருக்கிறேன்னா, பாபாவுடைய நினைவிலே இருக்கிறேன்னா, பாபாவோடு இணைந்து இருக்கிறேன்னா, இதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்வரூபத்தில் இருக்கிறேன்னா, ஸ்வமானத்தில் இருக்கிறேன்னா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் போகும்போதும் வரும்போதும் இதை பற்றி சிந்தனையிலே பிஸியாக இருக்கணும். இல்லை உலகில் விஷயம் அது நடக்க தான் செய்யும், ஆனால் நம்ம மெயினாக சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், இங்கே கணக்கு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம், ஆனால் போயிட்டு இருக்கிறோன்றது மறந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் அதை பற்றிய சிந்தனையிலே தான் இருக்கணும். நிறைய குழந்தைங்க இந்த நரகத்தின் மோசமான உலகத்துலேருந்து சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு, சுகதாமத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அது நல்ல விஷயம், ஆனால் அந்தளவுக்கு நினைவு இருக்க மாட்டேங்குது. நல்ல நல்ல மகாரதிகள் கூட பலர் நினைவு செய்கிறதுல ஃபெயில் ஆகிடுறாங்களேன்னு பாபா சொல்கிறார். இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அப்போ மகாரதிகளுக்கும் பாபா முயற்சி செய்ய வைக்கிறார், ஏன்னா அதில் அவங்க அலட்சியமாக இருக்கிறாங்க. நினைவில் இல்லைனாலே ஒரேடியாக விழுந்துடுவீங்க, பழைய குணம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். மற்றபடி ஞானத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி,
அந்த நினைவிலே இருக்கிறது தான் முயற்சி. ஏன்னா தானாகவே வரலாறு புவியியல் முழுசாக உங்கள் புத்தியில் இருக்குது. ஸோ நல்ல நல்ல பெண் குழந்தைங்க பட கண்காட்சியில் ரொம்ப அற்புதமாக புரிய வைக்கிறாங்க. ஆனால் பாபாவுடைய நினைவில் இருக்கிறதே கிடையாது. தெய்வீக குணங்களும் இருக்க மாட்டேங்குது. அப்பப்போ நினைவு வருது. இப்படி இன்னும் என்னென்னமோ மனநிலைகள் குழந்தைங்க கிட்ட இருக்குதுன்ற இல்லை. பாபா நினைவு இல்லாட்டினாலே தெய்வீக குணம் இருக்காது, அசுர குணம் தான் இருக்கும். அப்போ மனநிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் நினைவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாபா சொல்கிறார். உலகத்தில் பாருங்கள் எவ்வளவு துக்கம் இருக்குது. சீக்கிரமாக இது முடியணும்னு எல்லாரும் எதிர்பார்த்து உட்காந்துட்ருக்குறாங்க. சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு போகணும்னு எதிர்பார்த்துருக்குறாங்க. ஆனால் அது உங்கள் கையில் தானே இருக்குது. ஏன்னா உங்கள் நினைவின் பலத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கு அமைதி கிடைக்கும், சக்தி கிடைக்கும், கொஞ்சமாவது முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் தானே ஆதாரமூர்த்தியே. அப்போ நீங்கள் நினைவில் இல்லாமல் அலட்சியமாக இருக்கலாமா? எப்படியாவது பாபாவை சந்திக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் மக்கள், கடவுளை சந்திக்கணுன்ட்டு. அதேமாதிரி பாபா குழந்தைகளே நிறைய பேர் பந்தனத்தில் மாட்டிக்கிட்டு பாபாவை சந்திக்க முடியாமல் இருக்கிறாங்க, துடிக்கிறாங்க சந்திக்கணுன்ட்டு. ஏன்னா சொர்க்கத்துக்கான வழியே காட்டுறாரு அப்படின்னா அவரை சந்திக்கணும் இல்லையா? அதனால் இப்படிப்பட்ட தந்தையை பார்க்கணுன்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட தந்தை முன்னாடி போய் தினமும் முரளி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே மதுபனில் எந்த சச்சரவும் கிடையாது, இல்லை எந்த பந்தனமும் கிடையாது. ஆனால் வெளியில் இருக்கும்போது நிறைய வேலை இருக்குது. ஸோ விடுபட்ட நிலையில் இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை லௌகிக குடும்பத்தை பார்க்கணும், விடுபட்ட நிலையில் இருக்கணும்னா அதில் கவனமும் கொடுக்கணும். அங்கே உண்மையிலே விடுபட்டு இருக்கிறீங்க மதுபனில் எல்லாத்துலேருந்தும். அப்படி இல்லைன்னா நீங்கள் விடுபடலைன்னா என்ன ஆகும்? குடும்பத்தில் நீங்கள் விடுபட்டு காரியம் செய்யலைன்னா தினமும் சண்டை தான் போட்டுட்டு இருக்கணும். இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படி விலகி இருக்கணும். யார் வீட்டிலையும் யாரையோ கத்துறாங்க அப்படின்னு நினச்சி சாட்சியாக பார்க்கணும். மைண்டில் அதை வர விடக்கூடாது. துக்கத்தை ஒருபோதும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதனால தான் பாபா எல்லோருக்கும் இப்போ பொறுமை கொடுக்குறார். இன்னும் கொஞ்ச நேரம்தான், தோ வந்துடுச்சு சொர்க்கம், பொறுத்துக்கங்க, அந்த சொர்க்கத்தின் நினைவிலே இருங்க. இதில் ரொம்பவும் மறைமுகமான உழைப்பு, நினைவின் உழைப்பு இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட இன்னும் அந்த முயற்சி இல்லைன்றார். யார்கிட்டையும் உங்களுடைய நினைவின் உழைப்பு போகலை, அது போய் ரீச் ஆகலைன்றார். பாபாவுக்கே ரீச் ஆகலைன்றார். ஸோ மறைமுகமாக பாபா நினைவிலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாபாவுடைய டைரக்ஷன் படி முழுசாக நடக்க முடியும். பாபா ஸ்ரீமத் படி பாபா நினைவு இல்லைன்னா தேக உணர்வு வந்துடும். பிறகு பாபாவுடைய டைரக்ஷன் படி நடக்க முடியாது. ஸோ இதுக்கு சார்ட்டும் எழுதணும். நினைவுக்கான சார்ட்டு, ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களா, தெய்வீக குணத்தை தான் வெளிப்படுத்தினீங்களா, அசுர குணத்தை வெளிப்படுத்தினீங்களா, இது எல்லாம் சார்ட் எழுதணும். எழுதுனீங்கன்னா நிறைய முன்னேற்றம் ஏற்படும்னு பாபாவே சொல்கிறார், சிவபாபா சொல்கிறார். ஸோ டீச்சர் உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுக்குறார். சார்ட்டு எழுதுங்க, பாபாவை நினைங்க அப்படின்ட்டு. அப்போ ஸ்கூலில் கூட டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்தா அதை செஞ்சுட்டு வருவாங்க தானே. இப்போ இதுவும் ஸ்கூலு தானே, அங்கே கொடுக்குற மரியாதை இங்கே ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? இது ரொம்ப ஈஸியான வீட்டு பாடமும் கூட. சார்ட் எழுத எவ்வளோ நேரம் ஆக போகுது இல்லையா? ஆனால் நல்ல நல்ல மகாரதி குழந்தைங்களை கூட மாயா சார்ட் வைக்க விட மாட்டேங்குது. ஏன்னா நல்ல நல்ல குழந்தைங்களுடைய சார்ட் பாபா கிட்ட வந்துச்சுன்னா அவங்க
எப்படி பாபா நினைவில் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்லுவார். அவங்க வைக்கிறதில்ல, ஏன்னா நினைக்கிறதில்ல. ஆத்மாக்களாகிய நாம் எல்லோரும் ஒரு பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷினிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த உலகியல் ரீதியான காதலன் காதலிகள் பலவிதமாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் இருக்கிறதுல மிக பழைய பிரியதர்ஷினிகள், பழைய காதலிகள். ஸோ அதனால தான் ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான அம்மா ராமருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க யுகம் யுகமாக. அந்த வயசான அம்மா யார்? நாம தான், பழைய காதலிகள். அதே நேரத்தில் மிக பிரியமான பிரியதர்ஷினிகள். இப்போ நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும் அப்படின்னு நம்ம காதலன் சொல்கிறார். அவர் சொல்கிற மாதிரி நடக்கிறதுல தான் உங்கள் காதல் எவ்வளோ உண்மையானதுன்றதை நீங்கள் நிரூபிப்பீங்க இல்லையா? பாபா எது சொன்னாலும் செய்யணும், அதுதான் காதல். அந்த லௌகீக காதலுக்காக குடும்பத்தை விட்டுட்டு வராங்க, சொத்து பேர் புகழ் ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. இங்கே பாபாவுக்காக நீங்கள் எதையும் விட்டுட்டு வரல, ஆனால் புத்தியினால் விட்டுருங்கன்றார். அதுக்கு ஆத்ம உணர்வுடையவராக இருக்கணும். ஸோ ஏதாவது ஒன்றுனா பொறுத்துக்கத்தான் செய்யணும். அதன் மூலமாகத்தான் நீங்கள் பாபா மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறீங்க. எதுக்காக பொறுத்துக்கிறீங்க? பாபாவுக்காக பொறுத்துக்கிறீங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்சவர் அப்படி இருக்கக்கூடாது இல்லை. எனக்கு பாபா சொன்னால் அது அப்படியே செய்யணும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுத்துக்கிறது கிடையாது. பாபா உங்கள் எலும்பு கொடுங்கன்னு சொல்கிறது கிடையாது இல்லை. எலும்பு தேய சேவை செய்யுங்க அப்படின்னு ஒரு அந்த கதையை உதாரணமாக சொல்கிறாரே தவிர ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்கன்ற. பார்த்துக்கிட்டா தானே சேவையை நல்லா பண்ண முடியும். அதனால் ஆரோக்கியத்தை விட்டுட்டு வாங்கன்னெலாம் சொல்லலை. நோயாளியாகவே இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்க முடியும், எப்படி சேவை செய்ய முடியும்? அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் இந்த ஞானத்தை புரிய வைக்கிறீங்க அப்படின்னா மருத்துவர்கள் உங்களை ஃபரிஸ்தாக்கள் தேவதைகள் பாய்வங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே சித்திரங்களை உங்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி சேவை செய்கிறவங்களுக்கு தான் இரக்க மனமுடையவர்னு சொல்லுவாங்க. சேவை செய்தால் கண்டிப்பாக ஒரு சிலர் வருவாங்க. ஸோ ஆனால் ரொம்ப முக்கியமானது, சேவை ரொம்ப முக்கியம். அதுக்கு ஈக்குவலாக முக்கியமானது நினைவில் இருந்து சேவை பண்ணணும் இல்லை. நினைவு இல்லாமல் சேவை செய்யும்போது ரொம்ப கடின உழைப்பாக இருக்கும், பலன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நினைவில் சேவை செய்யும்பொழுது சேவை செய்கிற உணர்வே இருக்காது. இன்னும் பேசணுன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் எல்லோரும் பாபா குழந்தையாவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் இது பாபா மேஜிக்குன்ட்டு. ஆனால் நினைவு இல்லாமல் சேவை செஞ்சிங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் வருவாங்க, அதுக்கே உங்களுக்கு அகங்காரம் வந்துடும், பாரு என்னால் தான் வந்தாங்கன்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நினைவின் பலத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனிதர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வசீகர சக்தி உங்களுக்குள்ளே வரும். இப்போ ஏன் வரலன்னா நினைவே பண்ணுறது இல்லைன்னு பாபா 2 நாள் முன்னாடி சொன்னார் இல்லையா? ஸோ அப்போ நினைவில் தான் சக்தி இருக்குது. ஸோ முதல்ல தூய்மையும் அமைதியும், பிறகு சுகம்னு சொல்லப்படுது. இப்போ சங்கமிகத்தில் தூய்மையாக இருக்கிறோம், அதனால் சாந்தி தாமத்தில் அமைதி உலகத்துக்கு போகிறோம், அங்கேருந்து சுகதாமத்துக்கு வரும். அது இல்லாமல் இப்போவே நீங்கள் தூய்மையாக இருக்கும்போது அமைதி கிடைக்கிது, பிறகு சுகம், அதீந்திரிய சுகமும் கிடைக்கிது. நினைவின் பலத்தினால தான் தூய்மை ஆக முடியும். நினைவில்லாமல் தூய்மை உள்ளும் புறமும் தூய்மை ஆக முடியாது. அதேமாரி தெய்வீக குணங்களும் உங்களுக்குள்ளே அப்போ தான் நிரம்பும். நினைவின் மூலமாக நினைவு தான் எல்லாமே. ஸோ பாபாவுடைய மகிமைகள் எல்லாம் தெரியும் இல்லையா? பாபா எவ்வளோ சுகம் கொடுக்கிறார். 21 பிறவிக்கு சுகத்தின் ஆஸ்தி அடையிறீங்க, அதுக்கு தகுதி அடையிறீங்க. ஸோ அதனால் ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது இல்லை. சுகத்தின் ஆஸ்தி அடையிறீங்கன்னா சுகம் கொடுத்துத்தான் சுகத்தின் ஆஸ்தி அடையிறீங்க. அதனால் என்ன ஆனாலும் துக்கத்தை கொடுக்கக்கூடாது. நிறைய குழந்தைங்க
டிஸ்சர்வீஸ் பண்ணுறாங்க. இதன் மூலம் தனக்குத்தானே சாபம் கொடுத்துக்கிறாங்க. மற்றவர்களாக நிறைய துன்பப்படுத்துகிறாங்க, கெட்ட பிள்ளைகள் ஆயிடுறாங்க அப்படின்னா தனக்குத்தானே சபிச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ டிஸ்சர்வீஸ் செய்கிறதுனால ஒரேடியாக தரம் குறைந்தவர்களாக போயிடுறாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய குழந்தைங்க விகாரத்தில் விழுந்துடுறாங்க அல்லது கோபத்தில் படிப்பை விட்டுறாங்க. இல்லை, விகாரத்தில் விழுந்தாலும் படிப்பை விட்டுருவாங்க, கோபத்தில் வந்தாலும் படிப்பை விட்டுருவாங்க. ஸோ பலவிதமான குழந்தைகள் இங்கே உட்காந்துட்ருக்குறாங்க. இங்கே புத்துணர்வு அடைஞ்சிட்டு போகிறீங்க அப்படின்னா செய்த தவறுகளுக்கு பச்சாதாபம் ஏற்படுது. அப்போ பாருங்கள், அப்போ நீங்கள் பாபா நினைவில் இருந்தால் செய்த தவறுக்கு பச்சாதாபம் ஏற்படணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பாபா நினைவிலே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் பச்சாதாபப்படுறதுனாலே மன்னிப்பு கிடைச்சிடாது. உங்களை நீங்கள் தான் மன்னிச்சிக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். எப்படி நினைவில் இருந்து உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிறதன் மூலமாக. மற்றபடி பாபா யாரையும் மன்னிக்கிறது கிடையாது. மன்னிச்சிட்டா மற்றவங்க கேட்பாங்கல்ல, இப்போ சொல்கிறாங்களே இயேசு இல்லாமல் எதுவும் கிடையாது, இயேசுவை பிடிச்சிட்டிங்கன்னா அவர் மன்னிச்சிடுவார். அந்த மாதிரிலாம் கடவுள் யாரையும் மன்னிக்கிறது கிடையாது. நீங்கள் உங்களை நீங்களே மன்னிக்கிறதுக்கான வழி சொல்கிறார். நினைவில் இருந்து உங்கள் குணத்தை மாற்றிக்கோங்க, பாவத்தை அழிச்சிடுங்கன்ட்டு. இது படிப்பு இல்லையா? படிப்பில் மன்னிப்பு எங்கே இருக்குது? பாபா படிக்க வைக்கிறாரு. குழந்தைங்க தன் மீது தானே இரக்கம் கொண்டு படிக்கணும் இல்லை? தனக்கு தானே இரக்கம் காட்டுறது படிக்கிறதன் மூலமாகத்தான் இருக்குது. படிப்பை உதாசீனப்படுத்துகிறீங்கன்னா உங்கள் மேலே நீங்களே இரக்கம் காட்டிக்கலன்னு அர்த்தம். நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும். பாபா டீச்சர்ஸ் கிட்ட குழந்தைங்களுடைய ரெஜிஸ்டரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ முரளி கேட்க வராங்களா, அவங்களுடைய குணம் எப்படி இருக்குது, இந்த ரெஜிஸ்டர். ஸோ ஒவ்வொருத்தருடைய செய்தியும் கேட்டு பாபா அட்வைஸ் கொடுக்குறார். ஸோ அப்போ பாபா அட்வைஸ் சொல்லும்போது டீச்சர் நம்மளை பற்றி பாபா கிட்ட சொல்லிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு இன்னும் நிறைய டிஸ்சர்வீஸ் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கடினமான முயற்சி தேவைப்படுது. ஏன்னா மாயா மிகப்பெரிய எதிரி. மாயாவை வெல்றதுக்கு நாம் வந்திருக்கிறோம். அதை விட்டுட்டு மனிதர்களை எதிரியாக நினைக்கக்கூடாது. ஸோ குரங்கிலிருந்து கோயிலில் வைத்து பூஜிக்க தகுந்தவராக ஆகணும். ஆனால் அப்படி ஆகிறதுக்கு மாயா உங்களை விட மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணிடுது, உங்களை பாவம் செய்ய வச்சு உயர்ந்த பதவி அடையிறதுக்கு பதிலாக இன்னும் முற்றிலும் கீழான பதவி அடைய வச்சிடுது. கீழே விழுந்துடுறாங்க, இன்னும் கீழே விழுந்துடுறாங்க. பிறகு ஒருபோதும் எழுந்திருக்க முடியாது. ஸோ பாபாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்துட்டாங்கன்றார். பாபா குழந்தைங்களுக்கு உலகத்துக்கே அதிபதியாகிறது மிகப்பெரிய குறிக்கோள்னு அடிக்கடி புரிய வைக்கிறார். அப்போ எவ்வளோ லட்சியம் இருக்கணும் இல்லையா? உச்சம், அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போகிறத பெரிய விஷயமாக நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நாராயணன் பதவி அடையிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ இதில் அவ்வளவு கவனம் இருக்கணும். நீ நாராயணன் ஆகிற குழந்தை, நீ சாதாரண குழந்தை கிடையாதுன்றதை பாபா 100 தடவை சொன்னால் நீங்கள் கோடி முறை சொல்லணும். அப்போ தான் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கணும். அப்போ தான் எச்சரிக்கையாக இருப்பீங்க. எப்படி பெரிய மனிதர்களுடைய குழந்தைங்க ரொம்ப ராயலாக நடப்பாங்க. அப்போ இருக்கிறதுலே மிக உயர்ந்தவர் பாபா தானே. அப்போ அவருடைய குழந்தை எப்படி இருக்கணும்? அதனால் பாபாவுடைய மரியாதை கெட்டு போகிற மாதிரி நடந்துக்கக்கூடாது. ஸோ லௌகீகத்தில் கூட என்ன சொல்லுவாங்க, உங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர், நீங்கள் ஏன் இவ்வளோ கெட்ட பிள்ளையாக இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? உங்கள் அப்பா பேரையே கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே
ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மரியாதையை இழக்கிறாங்க. ஏன்னா பாபா உங்களை அவ்வளோ கடவுளே மரியாதை கொடுப்பவராக நீங்கள் இருக்கிறீங்க. பாபா குழந்தையாக இருக்கும்போது நம்மளை எவ்வளோ மரியாதையாக எவ்வளோ உயர்வாக பேசுகிறார். அப்போ நீங்கள் சாதாரணமாக நடந்துக்கும் பொழுது உங்கள் மரியாதையை நீங்களே இழந்துடுறீங்கன்றார். அப்போ நிறைய தண்டனைகள் வேறு அடைய வேண்டி இருக்குது. அதனால்தான் பாபா ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்குங்க குழந்தைகளே அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறார். சிறைப்பறவை ஆகாதீங்க. சிறைப்பறவைன்னா என்ன? ஜெயில் பேர்டு. மறுபடி குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்களா பாபாட்ட சொல்லிவிட்டு இனி பண்ணவே மாட்டேன்னு திடமான உறுதி எண்ணம் வைங்க. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி நிறைய பேர் சிறைப்பறவைகளாக மறுபடி தப்பு பண்ணுறாங்க. சத்தியுகத்தில் எந்த சிறையும் இருக்காது இல்லையா? கர்ப்ப சிறையும் இருக்காது, ஸ்தூல சிறையும் இருக்காது. ஆனாலும் சத்தியுகத்துக்கு போனாலே போதும்னு இருக்கக்கூடாது. படித்து உயர்ந்த பதவி அடையணும் சத்தியுகத்திலையும். அதனால் சின்ன தவறு கூட பண்ணக்கூடாது. யாருக்கும் சின்ன துக்கம் கூட கொடுக்காதீங்கன்றார். அது எப்போ சாத்தியம்? எப்போவுமே நினைவு யாத்திரையிலே இருந்தால் சாத்தியம். பாபா நினைவிலையும் தெய்வீக குணங்களின் நினைவிலையும் இருக்கணும். அசுர குணத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்ற நினைவிலையும் இருக்கணும். ஏன்னா இந்த நினைவு தான் பயன்படும். படக்கண்காட்சியில் கூட இந்த நினைவு தான் முக்கியமான விஷயம். நினைவிலிருந்து நினைவின் முக்கியத்துவத்தை புரிய வைங்க. ஏன்னா பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் நீங்கள் தூய்மையாக முடியும். எல்லாருமே தூய்மையாக விரும்புகிறாங்க. ஆனால் இருக்கிறதோ அழுக்கான உலகம் இது. அப்போ எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு தந்தை தான் இந்த பூமிக்கு வரார். மற்றபடி கிறிஸ்து, புத்தர் இவங்கெல்லாம் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. பிறகு பிரம்மானும் சொல்கிறாங்க, பிரம்மா கூட யாருக்கும் சத்கதி கொடுக்குற வல் கிடையாது. அவர் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு பாபாவுக்கு துணையாக இருக்கிற ஒரு கருவி, அவ்வளோதான். தேவி தேவதா தர்மத்தை சிவபாபா தான் ஸ்தாபனை பண்ணுறார், பிரம்மா கிடையாது. இருந்தாலும் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அப்படிங்கிற பேர் இருக்குது இல்லையா? திருமூர்த்தி பிரம்மான்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மா ஒன்றும் குருவும் கிடையாது. குரு நமக்கு ஒரு சிவபாபா தான். அவர் மூலமாக நாமளும் ஆன்மீக குருக்கள், அதாவது ஆன்மீக வழிகாட்டிகளாக மாறுறோம். மற்ற எல்லாரும் தர்மத்தை தான் ஸ்தாபனை பண்ண வந்தாங்க. இயேசு, புத்தர் எல்லாம் தர்மத்தை உருவாக்குறவங்களை சத்கதி கொடுக்கும் வள்ளல்னு எப்படி சொல்ல முடியும்? இது புரிஞ்சுக்கணும் இல்லையா? மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் அவங்க தர்மத்தை மட்டும்தான் உருவாக்குறாங்க. அவங்களுக்கு பிறகு மற்றவர்களெல்லாம் பரந்தாமத்திலிருந்து வராங்க. மற்றபடி அவங்க ஒன்றும் யாரையும் உயர்த்தி திரும்ப கூடவே அழைச்சிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. அதனால் அந்த தர்ம ஸ்தாபகர்களும் மறுபிறவியில் வந்து இறங்க தான் செய்யணும். அவங்க தர்மத்தை சார்ந்தவர்களும் மறுபிறவியில் வந்து இறங்க தான் செய்யணும். ஸோ எல்லோருக்கும் இதை புரிய வைங்க. ஒரு மனித குரு கூட யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. ஸோ குருனா பதித்த பாவனர் ஒரு சிவபாபா மட்டும்தான் இல்லை, அனைவரையும் தூய்மையாக்குபவர் அவர் மட்டும்தான். அதற்கான வழியை சொல்லும் குருவும் அவர் மட்டுமே. அவர் தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல். அனைவரையும் இந்த துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் அப்படின்னு சுயம் பாபாவே புரிய வைக்கிறார். ஸோ அதனால் நம்முடைய டீச்சர், குரு, அப்பா எல்லாமே அவர் ஒருவரே. அவர் தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறார். நமக்கும் அவர் தான் கொடுக்கிறார்.
சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு அவர் தான் எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு நம்ம மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். சத்யுக ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. அங்கே யாருடைய ராஜ்யம் இருந்தது? இப்போ இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை காட்டலாமே, புரிஞ்சுக்குவாங்கள்ல இவங்களுடைய ராஜ்யம் இருந்துச்சுன்ட்டு. பாரதவாசிகள் தான் இதை ஏற்றுக்குவாங்க, குறிப்பாக நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள். தேவதைகளை பூஜை செய்கிறவங்க உண்மையிலே இவங்க சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணனை ஏற்றுக்குவாங்க. உடனே சொர்க்கத்தில் இவங்களுடைய ராஜ்யம்தான் இருந்துச்சு. சரி, மற்ற மனிதர்கள் எல்லாம் எங்கே இருந்தாங்க? சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருந்தாங்க. அப்போ மற்றவர்கள்லாம் எங்கே இருந்தாங்க? கண்டிப்பாக நிராகார உலகத்தில் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் தான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாதவராக தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய புத்தியில் முழு 84 பிறவி சக்கரமும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு விதத்தில் தீபாவளி அப்போ அந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் சுற்றுறதுக்கு இதுதான் காரணம். இல்லை, நம்ம புத்தியில் இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது, 84 பிறவிகளின் சக்கரம். உண்மையில் 5000 வருடத்திற்கு முன்பு இதே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம்தான் பாரதத்தில் இருந்தது, மீண்டும் வரப்போகுது. ஸோ 2500 வருடம் ஞானத்தின் பலனை அனுபவிக்கிறாங்க. அது முடிந்த பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பிக்குது துவாபர யுகத்தில் இருந்து. ஸோ இப்போ கலியுகத்தின் இறுதியில் பாப்தாதா வந்து பழைய உலகத்தின் மீது வைராக்கியத்தை வர வைக்கிறார். இதிலிருந்து புத்தியை நீக்குங்க, சொர்க்கத்தோடு புத்தியை இணைங்கன்ற. அவ்வளவுதான், வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கலை. இப்போ நாம் புது உலகத்துக்கு போகிறோம். அதனால் பழைய உலகத்துலேருந்து நம்ம மனசு விலகிடுது. அங்கே உங்களுக்கு கணவன், குழந்தை, மனைவி, அப்பா அம்மா எல்லாமே உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப புது உலகத்தில் கிடைப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ தகுதியை வளர்த்துக்கிறீங்களோ அதற்கேற்ப. எல்லையற்ற தந்தை நம்மை உலகத்துக்கே அதிபதியாக்குறார். நம்ம பாபா குழந்தையாக இருக்கிறதே உலகத்துக்கே அதிபதியாகிறதுக்கு தான். ஸோ அப்படி உலகத்துக்கு அதிபதி ஆகக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவங்களுடைய எண்ணங்கள் மிக மிக உயர்ந்ததாக, நடத்தை ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்குன்றார். ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்க உலகத்தின் அதிபதியா அப்படின்னு. நாம் உலகத்தின் அதிபதியா அப்படின்னு நம்மளை நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்குதா, அல்லது மற்றவர்களை பற்றி வீண் எண்ணங்கள் வருதா, நடத்தை ரொம்ப ராயலாக இருக்குதா, அல்லது எல்லைக்குட்பட்ட நடத்தையாக இருக்குதா, செக் பண்ணுங்கள். ஸோ அவங்க சாப்பாடு கூட ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதிகமான பேராசை இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா அந்த சுவைக்கு அடிமையாகும்போது தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதிகமாக சாப்பிட்டாலே மந்த புத்தி இருக்கும். மந்த புத்தி இருந்துச்சுன்னா முதல்ல ஞாபக மறதி வரும், தூக்கம் வரும், பாபாவை நினைக்க முடியாது, அப்போ முரளி படிக்க முடியாது, எந்த காரியமுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப கம்மினா பட்டினி போடுற அந்த மாதிரி கிடையாது. அந்த சுவைக்கு அடிமையாகி அதிகமாக சாப்பிடுவாங்க, கரெக்டாக சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எவ்வளோ சுவையாக இருந்தாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கணும். ஸோ ஒரு நடிகர் மம்முட்டி வந்து அவங்க நடிப்பில் உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்கணுன்ட்டு அவரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டாராம். 2 இட்லியோ 4 இட்லியோ, அதுக்கு மேலே சுவையாக இருக்குது, சாப்பிடணுன்னு எனக்கு தோணும், ஆனால் சாப்பிட மாட்டேன் அப்படின்றார். ஸோ அந்த உடம்பை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கே அவ்வளோ டிசிப்ளின்னா, இங்கே மனதை கட்டுக்கோப்பாக வைக்கணுன்னா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள், உணவுலேயுமே. ஸோ நினைவில் அப்போ பாருங்கள், அதிகமாக சாப்பிட்றது கூட அதிகமான பேராசை தான். நினைவில் இருக்கக்கூடியவர்களுடைய உணவு கூட மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கும், ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு சாப்பிட்றதுல புத்தி போகுது,
குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகத்துக்கே அதிபதி ஆகிறோங்கிற குஷி இருக்குது. இதில் தான் உங்களுடைய ஆனந்தம் இருக்கணுமே தவிர சாப்பாட்டில் இருக்கக்கூடாது. சாப்பிட்றதுனால குஷி உலகியல் மனிதர்களுக்கு வரும், வெளியிலிருந்து சந்தோஷத்தை எடுக்கிறது. ஆனால் உலகத்துக்கே அதிபதி ஆகிறன்ற அந்த சந்தோஷத்தில் இருக்கும்பொழுது அந்த சந்தோஷத்தில் கொஞ்சம் சாப்பிடவும் செய்கிறான், அவ்வளோதான். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இங்கே ஆனந்தம், மெயினாக ஆனந்தத்துக்காக சாப்பிட்றாங்க, அதனால தானே சுவையாக சமைக்கிறாங்க. ஆனால் அதில் புத்தி போகக்கூடாது. அளவாக அல்லது கொஞ்சம் அளவை விட கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்றது நல்லது. ஏன்னா உங்களுடைய சந்தோஷம் உலகத்துக்கு அதிபதி ஆகிறன்ற அந்த போதையில் தான் இருக்கணுமே தவிர உணவின் மூலமாக வரக்கூடாது. அப்படின்னா சுவையாக சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, உணவில் சுவை இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் மயங்காமல் இருக்கணும், அதுதான் விஷயம். குஷி மாதிரி சத்தான உணவு கிடையாதுன்னு சொல்லப்படுது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி மகிழ்ச்சியிலே இருந்தீங்கன்னா தானாகவே உணவெல்லாம் கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்கன்றார். இல்லை ஒரு விதத்தில் அந்த விரக்தியாக இருக்கும்போது தான் சாப்பிடவே செய்வாங்க. போர் அடிக்குது, கடுப்பாக இருக்குது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு குழந்தைங்க கேட்பாங்க, பெரியவங்களுமே அதான் பண்ணுவாங்க. அதனால தான் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களாம் நிறைய சாப்பிட்டு குண்டாயிடுறாங்க. காரணம் அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குறதே உணவு மட்டும்தான்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் உலகத்துக்கு நாராயணன் ஆகிட்டு இருக்கிறன்ற அந்த போதையிலேயே உங்கள் மனசை மூழ்கடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உணவுக்கு அடிமையாக மாட்டீங்க, கம்மியாக சாப்பிடுவீங்க. அதிகமாக சாப்பிடும் பொழுது மனதுக்கும் அது தீமை விளைவிக்குது, எடையும் அதிகமாகிடுது, அது இன்னும் பிரச்சனை. அப்போ தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன சாப்பிட்டீங்க, எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்கள், புரிஞ்சிடும். முக்கியமாக அதுதான் காரணமாக இருக்கும், அல்லது அதுக்கு முந்தைய நாள் சரியாக தூங்காமல் இருந்திருப்பீங்க. இந்த 2 தான் காரணமாக இருக்கும். பிறகு பாபா யோகா பண்ண உட்காந்தாலே தூக்கம் வருது பாபான்றாங்க. ஸோ அதனால் உணவு எப்போவுமே ஒரே அளவு தான் இருக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் நிறையா சாப்பிட்றது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நல்ல உணவாக இருக்குதுன்றதுக்காக நிறைய சாப்பிடக்கூடாது, நல்லது. ஸோ மிகப்பெரிய சூப்பரான எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். ஏன்னா உணவுனால் நிறைய பேர் ஃபெயில் ஆகி வேலைக்காரங்க ஆகிடுறாங்க. ஏன்னா நினைக்க முடியாது, குணங்கள் வளராது, சிந்தனை பண்ண முடியாது, எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. ஸோ அதுதான் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த வேலைக்காரர்கள் வயிறு பெருசாக சைடில் காவல்காரர்களாக இருக்கிறதாக காட்டுவாங்க கோபுரத்தில். ஸோ அப்படி நம்ம ஆகிடக்கூடாதுன்றதில் கவனம் இருக்கணும். ஸோ அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ நாம் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குற பாபாவோட குழந்தைகள். அதனால் நாமே யாருக்காவது துக்கம் கொடுக்கலாமா? என்ன ஆனாலும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இல்லை ஒருத்தவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க துக்கத்தை நீக்கிறதுக்கு தான் நாம் வந்திருக்கிறோம். இல்லை நோயாளிக்கு மருந்து கொடுக்கணும், இப்போ அவங்களுக்கு சுகம் தேவை. ஸோ அதனால் துக்கம் ஒருபொழுதும் எந்த காரணத்தை கொண்டும் கொடுக்கக்கூடாது. அதுமாரி சேவையில் நியமத்துக்கு புறம்பாக நடந்து டிஸ்சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே சாபம் கொடுத்துக்கக்கூடாது. உங்களுடைய எண்ணங்கள் எப்போவுமே ரொம்ப உயர்ந்ததாகவும் ரொம்ப ராயலாகவும் இருக்கணும். எண்ணமும் சரி, நடத்தையும் சரி. இரக்க மனமுடையவராகி சேவையில் ஈடுபடணும். ஸோ சுவையாக இருக்குதுன்னு பேராசை கொண்டு அதிகமாக சாப்பிட்றது, குடிக்கிறது, இந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுடணும். வரதானம். நேர்மையுடன் தன்னை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்தி முன்னேறும் கலையின் அனுபவியாகுங்கள். அதுக்கு விளக்கம், நான் எப்படி இருக்கிறேன், எதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அப்படியே பாபா முன்னாடி வெளிப்படுத்தணும். இதுதான், அதாவது என்னது, ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுடைய பலகீனம் என்னெல்லாம் இருக்குது, எதிலெல்லாம் முன்னேறி இருக்கிறீங்க, எதெல்லாம் முன்னேறணும், இதெல்லாம் அப்படியே பாபா கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படுத்துறது தான் அனைத்திலும் உயர்ந்த முன்னேறும் கலைக்கான சாதனமே. அதுதான். அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும். இதோடைய நினைவு தான் கிறிஸ்தவ மதத்தில் பாவ மன்னிப்புன்னு ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் நேர்மையோடு உங்களை அப்படியே பாபா முன்னாடி வெளிப்படுத்துறது தான் முயற்சிக்கான வழியை தெளிவுபடுத்துறதுன்னு அர்த்தம்.
ஸோ இதோடைய நினைவு பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் கூட கடைசியில் துரியோதனனை வந்து நிர்வாணமாக அவங்க அம்மா வர சொல்லுவாங்க, காந்தாரி. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் மனதின் நிர்வாணம், உடலின் நிர்வாணம் கிடையாது. ஸோ மனதில் உள்ள அத்தனையும் அப்படியே பாபா கிட்ட சொல்கிறது. ஸோ அதை மறைக்கிறதுனால ஒரு மனிதன் துரியோதனன் மாதிரி வீணாயிடுவான் அப்படிங்கிறது தான் அதோடைய மெசேஜ். அங்கேயும் ஆதாம் ஏவாளும் கூட அந்த மாதிரி மறைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி மறைக்கிறதுனால என்ன ஆகுது, முன்னேற முடியல, சொர்க்கத்தை விட்டு கடவுள் துரத்திடுறாரு அப்படின்னு வருது. ஸோ அதனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக தன்னுடைய மன வழியை கலந்து பிற வழி ஏதோ ஒரு பிளானோட பாபா கிட்டேயோ அல்லது நிமித்தமான சகோதர சகோதரிகள் கிட்டேயோ தன் விஷயத்தை வைக்கிறாங்க இல்லையா. மற்றவர்கள் தான் தனக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி வைப்பாங்களே தவிர தன்னுடைய பலகீனத்தை சொல்ல மாட்டாங்க. பாபா சொல்கிறார், குழந்தை இது நேர்மை கிடையாது. பாபா எப்படி தன்னை பற்றி உள்ளது உள்ளபடி சொன்னார்ல, உலகத்தில் ஒவ்வொரு அண்ட சராசரங்களுக்கும் ஆட்சி செலுத்துபவர், அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிறார். கேட்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவர் வந்து சொல்கிறார், இல்லை குழந்தை, நான் ஒரு சின்ன புள்ளி தான், உன் மனசில் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. உண்மையிலே அவர் எப்படி இருக்காரோ அப்படியே சொல்கிறார்ல. என்ன இது உப்பு சப்பு இல்லாமல் இருக்குதுன்னு சில குழந்தைங்க விட்டு கூட போயிருக்கலாம், அதை பற்றி அவர் கவலைப்படல. உண்மையாக அப்படியே சொல்கிறாருல்ல. அதே மாதிரி குழந்தைங்களும் பாபா முன்னாடி உள்ளது உள்ளபடி சொல்லணும், வெளிப்படையாக இருக்கணும். மெயினாக உங்களை பற்றி சொல்லணும், மற்றவங்கள பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, நம்மள மாற்றிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறாங்கன்றத அவங்க சொல்கிறத என்னால் ஏற்றுக்கக்கூடிய சக்தி வரல பாபா, அந்த சகித்துக்கொள்ளும் சக்தி இன்றைக்கி இன்னும் கம்மியாக இருக்குது, ஏன்னு தெரியலன்னு அப்படி உங்களுடைய குறையத்தான் சொல்லணும். ஸோ அதுதான் உங்களை முன்னேற்றும். மற்றவங்கள குறைய சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி முன்னேற முடியும்? மற்றவர்களை மாற்றுறதுக்கு நாம் வரல, நாம் மாறி அதன் மூலமாக மற்றவர்களை மாற்றணும். அதாவது நம்ம மாறுவதை பார்த்து அவங்க மாறணும். ஸ்லோகன், நான் எவ்வளவு தியாகம் செஞ்சேன் தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் கூட யார் சதா தியாகம் செய்கிறாங்களோ அப்படின்னு அந்த எண்ணமே கொஞ்சம் கூட வராமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தபஸ்வி. இதை இழந்தேன் அதை இழந்தேன் இல்லை, நான் அடைந்தேன். இங்கே கொடுக்குற ஒன்றும் பாபா கிட்டேருந்து அடையிறது, அந்த ஆனந்தத்தில் இருக்கிறது. அவங்க தான் உண்மையான தபஸ்வி. அவங்க வந்து எனக்கு மானம் போச்சு மரியாதை போச்சு அந்த எண்ணமே இல்லாமல் இருப்பாங்க. அவர்கள் தான் உண்மையான தபஸ்வி அப்படின்னு பாபா சொல்கிறார். அவ்வியக்த இஷாரா, எண்ணங்களின் சக்தியை சேவைங்கள், உயர்ந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எதிர்காலத்தை காட்டுற நிலைக்கண்ணாடியே நிகழ்காலம்தான் இல்லையா. இப்போ என்ன காரியம் செய்கிறீங்களோ அதோடைய பலன் எதிர்காலத்தில் அனுபவிப்பீங்க. அதனால் நிகழ்காலத்தின் உங்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்ற அந்த நிலைக்கண்ணாடி மூலமாக உங்கள் எதிர்காலத்தை தெளிவாக பார்க்க முடியும். அப்போ நாளைக்கு நீங்கள் ராஜ்ய அதிகாரி ஆகணும்னா நிகழ்காலத்தில் உங்கள்கிட்ட அந்த ஆளுமை சக்தி இருக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்குது ஆளுமை சக்தி, உங்களை நீங்களே ஆளுமை செய்கிறது, அதை செக் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த சூக்ஷ்ம சக்திகள் அல்லது முக்கியமான வேலைக்காரர்கள் அல்லது மந்திரிகள்னு சொல்லலாம் உங்கள் மனம் புத்தியை. ஸோ அதனால் அந்த எண்ணங்களின் மீது புத்தியின் மீது முழு அதிகாரம் உங்களால் எப்போ செலுத்த முடியுதோ அப்போ தான் ஒளிமயமான எதிர்காலத்தை உங்களால் உருவாக்க முடியும். இல்லை, உங்களை மீறி எண்ணங்கள் வரக்கூடாது. முதல்ல பாபா குழந்தை ஆகும்போது அந்த பழைய குணங்களின் வெளிப்பாடாக தானாக மனம் எண்ணங்களை உருவாக்கணும். டக்கு டக்குன்னு நிறுத்தணும். அந்த புத்தியினால் மனதை அடிக்கணும். நான் சொல்கிறதுக்கு இல்லை, நீனா அங்கே போகிற அந்த மாடு வந்து வேறு பக்கம் போனால் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். நம்ம இலக்கை நோக்கி போகணும், சொர்க்கத்தை நோக்கி போகணும், அதை நோக்கி சிந்தனை செய்யணும். அப்படி சிந்தனை செய்கிறது தான் அதை நோக்கி அடி எடுத்து வைக்கிறது. நீ கலியுகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற, கலியுகத்தை நோக்கியா நம்ம போகணும் இல்லையா. ஸோ அப்படி முழு அதிகாரம் செலுத்த முடியுதா செக் பண்ணிக்கிட்டே இருங்க, செலுத்திக்கிட்டே இருங்க. ஸோ டக்கு டக்குன்னு நீங்கள் அடித்து இந்த எண்ணத்தை உருவாக்கு, பாபா நினைவில் இரு, சக்தி கொடு, இந்த சொமானத்தில் இரு. இப்படி பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத மட்டுமே அது செய்யும். அது தானாக உருவாக்காத எண்ணங்களை, ஏன்னா நீங்கள் உருவாக்கின எண்ணங்கள் மட்டுமே அங்கே சமஸ்காரமாக உள்ளே போயிடும். அப்படி அந்த சமஸ்காரத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த சங்கம் யுகம். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.